வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்திற்கு நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டதை பற்றி அரசாங்கம் அறிவிப்பு. பசில் ராஜபக்ஷ பற்றிய ரகசிய தகவலை வழங்க நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ள மர்ம நபர் கைதாக போகும் பசில் ராஜபக்ஷ. இலங்கையில் 2000 மருத்துவர்கள் சுகாதார சேவையிலிருந்து வெளியேறியுள்ளதாக அதிர்ச்சி தகவல். இனி விரிவான செய்திகள். தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம இல்லத்திற்கு நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக கூறும் செய்திகள் தவறானவை என்று அறிவித்துள்ளது. அத்தோடு ஒரு அறிக்கையை வெளியிட்ட நீர்வளங்கள் சபை முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்திற்கு நீர் விநியோகத்தில் எந்த தடங்களும் இல்லை, அவரின் வீட்டிற்கு அருகிலுள்ள முன்னாள் பாதுகாப்பு வீரர்கள் வசித்து வந்த பகுதியொன்றில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். அத்துடன் 2024 அக்டோபரில் பணியாளர்கள் குறித்த பகுதியிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் இதற்கான கட்டணங்களை ஜனாதிபதி செயலகத்தால் செலுத்தப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் செலுத்தப்படாத நீர் கட்டணங்களில் சுமார் 4,29,000 நிலுவைத் தொகை உள்ளதாகவும் அதனை செலுத்துமாறு செயலகத்திற்கு பலமுறை கோரிக்கைகள் விடுக்கப்பட்டதாக நீர்வளங்கள் சபை குறிப்பிட்டுள்ளது. இதன்போது பாதுகாப்பு படையினர் தங்க வைக்கப்பட்டுள்ள ஒரு பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 3 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்தப்படாததால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதனோடு மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்படவில்லை என்றே தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு நீர் விநியோகம் தொடர்பான கட்டணங்கள் ஜனாதிபதி செயலகத்தினால் செலுத்தப்படுவதாக அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்ஷக்களின் ஆட்சி காலங்களில் எல்லா விஷயங்களிலும் மஹிந்தவின் சகோதரர் பசில் ராஜபக்ஷவின் கையே ஓங்கி இருந்தது. பண விஷயத்தில் அப்படித்தான் என்றும் இப்போது கூறப்பட்டுள்ளது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் பசில் அமெரிக்காவுக்கு பறந்து விட்டார். பட்சி பறந்த பின்தான் பல விஷயங்கள் வெளியே வர தொடங்கி இருக்கின்றன. சுற்றுலா அபிவிருத்திக்காக 2014ஆம் ஆண்டு ரூபாய் 6 மில்லியனுக்கும் அதிகமான செலவில் டி-ஷர்ட்கள் அச்சிடப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு ரகசிய சாட்சியாளர் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார். இந்த நபர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக அழைக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. பசில் ராஜபக்ஷ பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் நடந்ததாக கூறப்படும் இந்த நிதி மோசடி தொடர்பான உண்மைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பான சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் தலைவர் ஒருவர் இந்த ரகசிய சாட்சியத்தை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் புதிய ஆட்சியில் வாகனங்கள் தொடர்பான குற்றங்கள் இப்போதெல்லாம் அதிகம் சிக்குகின்றன. கார் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்ட காலத்தில் கார் பாகங்களை வெவ்வேறாக இறக்குமதி செய்து முழு காராக மாற்றி ஓடியது இப்போது அதிகம் சிக்குகிறது. இப்போது மற்றொரு மோசடி சிக்கியுள்ளது. வாகன மத்திய ஊழல் தடுப்பு பிரிவின் ஒரே இலக்கத்தகடு என்னுடன் பயணித்த 2 கார்களை கைப்பற்றியுள்ளனர். 2 வாகனங்களில் எது போலியானது என்பதை கண்டறிந்து கல்கிசை நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ரகசியமாக கிடைத்த தகவலை தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையின் போது ஒரே பதிவு எண்ணை கொண்ட 2 டொயோட்டோ பிரியஸ் கார்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. வளான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவின் காவல்துறை புலனாய்வு அதிகாரிகள் தயாரித்த ஒரு நுணுக்கமான திட்டத்தை செயல்படுத்தியதனூடாக குறித்த கார்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதில் ஒரு கார் தெஹிவலை மோகிது மாவட்டத்தில் தொடர்ந்து நிலையத்திற்கு அருகிலும் மற்றொரு தலுகமவின் முதியஸ்தின வத்த பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலதிக விசாரணைக்காக வாகனங்கள் தற்போது தெஹிவலை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த 2 வாகனங்களில் எது போலியானது என்பதை கண்டறிந்து அதை அரச பகுப்பாய்வாளரால் பரிசோதிக்க உத்தரவுகளை பெறுவதற்காக கல்கிசை நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் இலங்கையில் நாடு முழுவதும் மின்சாரம் இல்லாது போன காரணம் ஒரு குரங்கு சேட்டை என்று அமைச்சர் கூறினார். தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு காரணமும் குரங்குகளே என்றும் கூறப்பட்டது. அரிசி தட்டுப்பாட்டுக்கும் குரங்குகளுக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா என்பது இதுவரை தெரியவில்லை. அதற்கு காரணமும் குரங்குகள் என்ற கதை வெளியானாலும் ஆச்சரியப்பட முடியாது.
இப்போது இலங்கையில் குரங்குகளை பிடித்து ஒரு தனித்தீவில் விடுவிக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வேளாண்மை, கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்கந்த தற்போது குரங்குகளை பிடிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் பிடிப்பட்ட குரங்குகளை கொண்டு சென்று விடுவிப்பதற்கு ஒரு தீவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆராய்ச்சி திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். குரங்குகளை நாடு கடத்தும் திட்டம் முழுமையாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவரணவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கடந்த பல வருடங்களாக குரங்குகளால் விவசாய நடவடிக்கை பெருமளவில் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். அந்த வகையில் பயிர்ச்செய்கை பாதுகாப்பு நடவடிக்கைக்காகவே இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை அரசு கண்டுபிடித்த குரங்கு தீவு எங்கே உள்ளது என்ற தகவல் வெளியாகவில்லை. இலங்கையில் ஏராளமான குற்றங்களை செய்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற சந்தேக நபர் ஒருவர் கடவுச்சீட்டு இல்லாமல் இந்தியாவில் இருந்தபோது இந்தியாவின் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தவுடன் விமான நிலைய குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் குழுவார் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்தினபுரி குறுவிட்ட பகுதியில் 5 மில்லியன் ரூபாவை கப்பம் வாங்குதல், போதைப் பொருள் கடத்தல், மிரிகானா பகுதியில் கைக்குண்டு வைத்திருந்தமை மற்றும் பல கொலையை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டார். அதேவேளை குறித்த சந்தேக நபர் சட்ட நடவடிக்கைகளுக்காக அவிசாவளை, கல்கிசை மற்றும் ரத்னபுரி நீதிமன்றங்களுக்கு அனுப்பப்பட்டார். இந்த நிலையில் நீதிமன்றங்களை தவிர்த்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பி சென்ற அவர் கடவுச்சீட்டு இல்லாமல் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைந்ததால் இந்திய பாதுகாப்பு படையினர் அவரை மீண்டும் இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுத்த காரணத்தால் இலங்கை வந்து சேர்ந்துள்ளார். சரி, ஏராளமான குற்றங்களை செய்ததாக கூறப்படும் இந்த நபர் போலீஸ் காவலில் அல்லவா வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தும் அவர் எப்படி படகில் இந்தியாவை சென்றார் என்பது தெரியவில்லை. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் தீப்பற்றியதன் காரணமாக இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய இழப்பீட்டை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளில் தொடர்புபட்ட வெளிநாட்டு காப்புறுதி நிறுவனம் ஒன்றினால் 250 மில்லியன் அமெரிக்க டாலரை கையூட்டலாக வழங்கியுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலான அறிக்கை ஒன்று உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக அந்த ரகசிய அறிக்கை சட்டமா அதிபரினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த கப்பலில் தீ பற்றியதால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இழப்பீட்டை வழங்கும் உத்தரவொன்றை வழங்குமாறு கொழும்பு பேராயர் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட தரப்பினரால் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மனு இன்று மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. 250 மில்லியன் அமெரிக்க டாலர் கையூட்டை வழங்கியது சீன நிறுவனம். இலங்கையில் அதை வாங்கியது யார்? அதை ஏன் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள்? அரசாங்க அச்சக திணைக்களத்தில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவருக்கும் ஊழியர் பலருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலை அடுத்து அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திணைக்களத்தின் கேண்டீனில் உள்ள உணவு மருந்து வெளியிலிருந்து உணவு வாங்குவதற்காக பணியாளர்கள் வளாகத்தை விட்டு வெளியேற முயன்ற போது பாதுகாப்பு அதிகாரி அனுமதி வழங்க மறுத்ததால் வாக்குவாதம் தொடங்கியது. தகராறில் பாதுகாப்பு அதிகாரி காவலாளி அறையிலிருந்து கத்தி ஒன்றை எடுத்து ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்க தலைவர்களை அச்சுறுத்தினார். சம்பவத்தை அடுத்து கத்திவீச்சு நடத்திய பாதுகாப்பு அதிகாரி பொரளை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். பாதுகாப்பு அதிகாரி அரசாங்க அச்சக திணைக்களத்தின் கேண்டீனில் விற்கும் உணவுகளின் பரம ரசிகர் போலும். இலங்கையில் மொத்தம் 2000 மருத்துவர்கள் ஏற்கனவே சுகாதார சேவையிலிருந்து வெளியேறியுள்ளனர். மேலும் 5000 பேர் நாட்டை விட்டு வெளியேற உள்ளனர் என்று அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மருத்துவர்களின் பற்றாக்குறையினால் பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகளின் டாக்டர் சமில் விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். இந்த வைத்தியர்கள் வெளிநாட்டில் பணியாற்றுவதற்கு தேவையான அனைத்து தகுதிகளையும் ஏற்கனவே பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் உள்ள மருத்துவ ஊழியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பொருளாதாரம் நிலையாக இருக்க வேண்டும். அதற்கு குறுகிய கால தீர்வுகளை அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் எனவும் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் தாம் நம்புவதாக விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார்.